வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எவனும் கூப்பிடாதனால உக்காந்து அடுத்த ஊழியக்காரனை ட்ரோல் பண்றது வேலையா போச்சு. பண்ணட்டும், என்ஜாய். நம்மளை வச்சு காசு சம்பாதிச்சு கொடே. நான் போடுற பிச்சை காசுல சாப்பிடுற நீனு, நான் பேசுற, நீ என்ன வச்சு சம்பாதிக்கிற. உங்களை நம்பி சொன்னேன் பாரு. கமாலியன் அப்படிங்கிற அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூகன் சிலாசரஸ் அவருடைய கூட்டத்தில் தான் அறிமுகமானார். அறிமுகமாகி அங்கே எப்படின்னா அண்ணாணிகளைப் போல ஜெபம் பண்ணார். ஜெபிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ உருட்டி யூடியூப்பில் அழோ ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நடிப்பு வேலைகளை பார்த்துட்டு இப்போ ஊழியர் திட்டிகிட்டு இருக்கான், என் புண்ணியத்தில் நீ சம்பாத்தியம் பண்ணு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான வார்த்தையை ஃபுல் பீட்டிலேருந்து பேசிக்கான். அவன் சம்பாதிக்காண்டே, நம்மளை வச்சு சம்பாதிக்காண்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு சீப்பாக பேசியிருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவனுக்கு உபதேசம் சொல்கிறது சரியா அல்லது புறஜாதிக்கு உபதேசம் சொல்கிறது சரியா? ஏற்கனவே மனம் திரும்பிய ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்லலாமா? அங்கே தான் சபைக்குன்னு ஆள் இருக்குது. என்எல்ஏஜியில் நிறைய நியாயப்பிரமாண டுபாக்கூர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ கிணத்து தவளைகளாக எல்லாத்தையும் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. நீ எதுக்குறாதா போகிற? உனக்கு கிடைச்சிதுன்னா அவரை வச்சு மோகன் சிலாசனத்தை வச்சு நீ போயிருக்கிற. உனக்கு டேட்டே இல்லை, அது இல்லை, இப்படி இல்லைன்னா இது என்ன அர்த்தம்? அது கிறிஸ்தவனுக்கு பிரசங்கிக்கணுங்கிறது என்ன இருக்குது? புறஜாதிகளை தானே சொன்னார் ஆண்டவர். அதாவது நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னாரு. எத்தனை இந்துக்கள்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்க? எத்தனை முஸ்லீம்கள் உங்களுடைய சபைக்கு வந்திருக்காங்க? அதை முதலாவது சொல்லணும். புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவர் சொன்னது அதுதான். நீங்கள் கிறிஸ்தவனுக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உலகமெங்கும் போகணும். வடநாட்டுக்கெல்லாம் போங்க. மிஷினரிகளாக போயிருக்காங்கல்ல, ரோமன் காத்தலிக்க மிஷினரிகள், அப்புறம் மறுபடியும் பெந்தேகோஸ்தே மிஷினரிகள், அதுக்கப்புறம் மறுபடியும் சிஎஸ்சியில் 1-2 மிஷினரிகள்லாம் போயிருக்காங்க. கன்னியாஸ்திரிகள்லாம் போயிருக்காங்க மிஷினரியாக. அதே மாதிரி நீங்களும் போங்க. வடநாட்டில் அவன் சொல்லுவான் மோடி ஹே தாடி ஹே அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவான். அவன்கிட்ட போய் சொல்லுங்கள், சுவிசேஷம் அறிவிங்க. அப்படி தான் நாங்கள் அறிவிச்சுட்ருக்கோம். டேட் என்ன டேட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி போயிட வேண்டியது தானே. ஒரு தெருவை மாட்டினா அந்த தெருவிலேயே போய் ஆண்டவரை போச்சு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு ஏன் டேட்டு வேணும்? உங்களை மாரி பணம் சம்பாதிக்கிறவனுக்கு தான் டேட்டு தேவை. புரியுதுங்களா இல்லையா? பணம் சம்பாதிக்கிறது, உங்கள் வீட்டுக்கு பகுமானமாக போகிறது. முதல்ல எப்படி ஒல்லியாக இருந்தீங்க, இப்போ எப்படி லெவலாக இருக்கீங்கிறத பாருங்கள். முதல்ல எப்படி இருந்தீங்க? ஒல்லியாக இருந்தீங்க. இப்போ பணம் வர 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 குண்டாயிட்டீங்க. கம்பெனிலாம் வச்சுருப்பீங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த உலகத்திற்கு உண்டான பெருமை வேண்டாம். உங்களுக்கு டேட் இல்லை அது இல்லைங்கிறது பெருமையை காட்டுது. இந்த பெருமை எவ்வளவேனும் இருக்கக்கூடாது. அது வேதத்துக்கு புறம்பான காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியம். அதாவது சீசர்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. அப்போ கை கொள்ளும்படி, யார் கை கொள்ளும்படி? கை கொண்டவனே இது பண்ண முடியுமா? கெட்ட குமாரனுக்குத்தானே சுவிசேஷம் வேணும். ஒரு பாவிக்குத்தானே அவனை மனம் திரும்ப வைக்கணும். 99 நீதிமான் மனம் திரும்பதை பார்க்கலாம், ஒரு பாவி தானே மனம் திரும்பது அதிகமான நிச்சயம். ஒரு எஜமானனுக்கு 99 ஆடுகள் இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போகுது. இந்த 99 அதாவது அவசியமில்லாத மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்களாக இருக்கக்கூடிய 99 பேருக்கு இல்லாமல் அந்த பாவியை நோக்கி ஓடினார்ல அந்த எஜமானன், அந்த மாதிரி தான் உங்களுடைய வேலை இருக்கணும். போங்க, இங்கே நீங்கள் போனீங்கன்னா நாகர்கோவிலில் எல்லாம் பூரா
மதவெறி இது, அதாவது மரவெறியோடு இருக்கிறாங்க. அந்த இதுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் டக்கரான ஆள், பயங்கரமான ஆள், நான் ஒத்துக்கிட்டுதேன் நீர் ஒரு இதில் உள்ள ஆள் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தால போங்க, கோயம்புத்தூர் போங்க, கோயம்புத்தூர் பகுதிகளெல்லாம் போங்க, முஸ்லீம் தெருவுக்குள்ளே போங்க, லால்பேட்டை, அதுக்கு அடுத்தாக்களை இப்படி ஏகப்பட்ட ஒரு ரொம்ப பயங்கரமான ஊர்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதானையா. கிறிஸ்தவனுக்கு சுவிசேஷம் என்னையா? அதுக்கு தான் சபைன்னு ஒரு போதகர்னு கொடுக்கப்பட்டிருக்க. நீங்கள் என்னையா புதுசாக சொல்ல போகிறீங்க, புதுசாக உருட்ட போகிறீங்க, தசமபாகத்தை உருட்ட போகிறீங்க, கடைசியாக பேசிட்டு எல்லாம் பேசிட்டு ஆண்டவர் நேசிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி வாக்கு தத்துவத்தை போட்டுட்டு கடைசியில் பணத்தை வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு 10,000 20,000 ரூபாயை இந்த பேசுனதுக்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுவீங்க. அதுக்கு தசமபாகத்தை கொடுக்கணும். ஆடுகளை என்ன பண்ணுறீங்க, கிணத்து தவளையாக வச்சுருக்கீங்க. இந்த என்எல்ஏஜி டுபாக்கூர், மீசை இல்லாத டுபாக்கூர், இந்த டுபாக்கூர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசமபாகம் உருட்டு தான். பெரிய என்எல்ஜி அப்படிங்கிற கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் யாரும் அதிலிருந்து ஊழியக்காரனாக திரும்பினதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? சீசர்களை ஏற்படுத்தினார் 12 பேரை. அதில் ஒருவன் இயேசுவால் காட்டி கொடுக்கப்படுகிறான். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணால் 11 சீசர்களும் பிரிந்து போனாங்க, சபையை ஏற்படுத்தினாங்க, அப்படியே போனாங்க, ஒவ்வொரு தேசமாக போனாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சுவிசேஷகர் என்ன பண்ணணும்? புறஜாதிகள்கிட்ட பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு அந்த நேரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நீங்கள் அப்படி கொண்டு போனீங்களா? எழுப்புதல்னு சொல்லுகிற இந்த டுபாக்கூர்கள் எல்லாம் எங்கே பண்ணீங்க? இது ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், மிஷினரிமார்கள் ஆல்ரெடி இயேசுவை கிறிஸ்துவை பிரசங்கிச்சுட்டாங்க. அவங்களுக்கு போயிட்டு மீண்டுமாக அவங்களுக்குன்னு ஒரு போதகர் ஏற்படுத்தியிருக்காங்க, அவங்க வழி நடத்தட்டும். நீர் போர்மையா? அதுக்காக அசிங்கமாக பேசக்கூடாது. இங்கே யாருக்கும் இங்கே துட்டு கிடைக்க போகிறதில்ல. மிஞ்சி போனால் என்ன ஒரு 6,000 ரூபா கிடைக்குமா? நெட்டு சார்ஜுக்கு ஒரு 7,000 ரூபா கிடைக்குமா? ஒன்றும் இல்லை. இதில் கூட அதில் சம்பாத்தியம் பண்ண முடியுமா? முதல்ல யூடியூப்பில் உங்களை பேசி சம்பாத்தியம் பண்ணுதாண்டே அப்படின்னு ரொம்ப அவலட்சணமாக ஃபுல் பிட்டில் அதை பேசக்கூடிய நேரமாக அது. அந்த இடத்துல, அந்த பலிபீடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற இடத்துல இப்படி பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன? அதில் பேசலாமா? கிறிஸ்துவை பிரசங்கிக்க போனீங்கன்னா அதிக பிரசங்கித்தனமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. டுபாக்கூர் வேலை, டுபாக்கூருக்கு தான் அந்த வெறுப்பு தோணும். உங்களை பற்றி குறை சொன்னால் இந்த டுபாக்கூர் இங்கே வந்து சொல்கிறது எதையுமே பிரதியுத்தரமாக கையாள வேண்டும். இயேசு பிரதியுத்தரமாக சொன்னார், இந்த உபதேசத்தில் குறைபாடாக இருக்குது நல்ல போதகரே அப்படின்னு இயேசுவை பார்த்து சொன்னாங்க பரிசேயர் சதுசேயர். இந்த நல்ல போதகரே, இந்த ராயனுக்குரிய வரியை நம்ம செலுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த நாணயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அதிகாரமுடையவராக பிரசங்கம் பண்ணார். எல்லாரும் பிரமிக்கத்தக்க வகையில் பிரதியுத்தரம் சொன்னார். ஆனால் நீங்கள் பிரதியுத்தரமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டுபாக்கூர், நீங்கள் பொய்யர்களாக இருக்கிறதுனால உங்களுடைய பொய்யை மறைக்கிறதுக்காக இப்படி சொல்லுவீங்க. நூதன டுபாக்கூர்கள் நாங்கள் ஏற்படுத்துவதில்லை. புரிதுங்களா? ஆண்டவர் சொன்ன காரியம், அதாவது விளைச்சல் அதிகம், அறுவடை செய்கிறதுக்கு அதை இது பண்ணுறதுக்கு ஆதாயப்படுத்துவதற்கு ஊழியர்கள் இல்லை. வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாவினிடத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்எல்ஏஜிலேருந்து எத்தனை பேர் போனாங்க, வெளியே போனாங்க, சபையை ஏற்படுத்தினாங்க, சுவிசேஷகராக எத்தனை பேர் இது பண்ணாங்க, இந்த சபையிலேருந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷம் சொல்லதுக்கு அறிவிக்கிறதுக்கு எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேரை ஊழியரை ஆக்குனீங்க, எத்தனை பேர் சீசரை இயேசுவினுடைய சீசரை ஆக்குனீங்க. நீங்கள் எல்லாம் கணத்து தவளையாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு பெருமையின் ஆவி பிடித்தவர்கள், நூதன டுபாக்கூறுகள். புரியுதுங்களா? ஆமாம். கார்த்திக் கமலியல் நீங்கள் மனம் திரும்பிக்கோங்க. அதேமாரி இந்த புல்பிட்டில் வந்துக்கிட்டு ஆள் இல்லை, இது ஆள் இல்லைன்ட்டு வீடியோ போடுறத சோழியை விட்டுருங்க. அதே மாதிரி ஆண்டவரை பிரசங்கிக்கிற இடத்துல வந்து அதிக பிரசங்கித்தனமாக பேசாதீங்க, அதை விட்டுருங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? மனம் திரும்பிக்கோங்க. அந்த இடத்துல இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசணும். அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன உண்டான மன்னா, ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு பேசணும். இது நீங்கள் பேசலை, ஆவியானவர் பேசலை, ஆவியானவர் உங்களோடு அந்த இடத்துல இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் மனம் திரும்பிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், உங்களுக்கு இடரல் உண்டாகும். நியாய தீர்ப்பு வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கவனமாக இருங்கள். இயேசு தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். யாரையும் நீங்கள் அதில் வந்துக்கிட்டு
இது பண்ணிட்டு எக்காலமா பேசுவது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? மைண்ட் இட். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற இடத்தில் மனம் பதறி ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கணும். ஆண்டவர் வாசலண்டையில் நிற்கிறார். நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. ஆமாம், சம்பாதிக்கான். என்னது கோமாளித்தனமாக பேசுகிறது? கோமாளியன்ட்டு கார்த்திக் கோமாளி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறீங்கன்னா அது எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளதாக இருக்க வேண்டும். பயபக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும். இயேசுவை மட்டும்தான் சொல்லணும். அங்கே வருத்தமோ அல்லது பிறரை பேசுவதோ, இது அரசியல் மேடை கிடையாது. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிற இடம். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள். கார்த்திக் கோமாளியல் பிளாடி ஃபூல்ஸ். மனம் திரும்பிக்கோங்க. வணக்கம்.